வணக்கம். நேற்று செங்கோட்டையன் டிடிவி போய் சந்திச்சிருக்காரு. அண்ணாமலையும் டிடிவி போய் சந்திச்சிருக்காரு. நீ புகழேந்தி சந்திப்பார், ஓபிஎஸ் சந்திப்பார். இவங்கெல்லாம் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு ஓரங்கட்டப்பட்ட செல்வாக்கு இழக்கப்பட்ட ஒரு நபர்கள். இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி என்ன பிரயோஜனம்? இவங்கனால ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா? அந்த மாற்றம்ங்கிறது அதிமுகவுக்கா அல்லது திமுக அதிமுக தேர்தல் களத்தில் அது எதிரொலிக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதன் முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போது டிடிவி தினகரன் வேறொரு கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவரை கட்சி விட்டு வெளியே துரத்திட்டாங்க. சசிகலாவும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கட்சிக்குள்ளே அனுமதிக்கவே இல்லை. சசிகலாவுக்கு ஒன்றும் ஒரு இதே கிடையாது, ஒரு பிளேஸ்மெண்ட்டே இல்லை, அவருக்கு இங்கே இடமே இல்லை, அரசியலுங்கிறதே கிடையாது. இப்போ சமீபத்தில் 450 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கம்பெனி ஒன்று வாங்கினதா இடி ரைடு அவங்கள செக் வச்சு அப்படியே வச்சுருக்கிறாங்க ஒரு ஓரமாக. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அண்ணாமலையும் போய் அமித்ஷாவை சந்திக்கல, செங்கோட்டையும் போயும் சந்திக்க முடியல, டிடிவியும் போய் பார்க்கலான்னு போய் சந்திக்க முடியல. அந்த காண்டத்தான் அப்படியே நயினார் நாகேந்திரன் மேலே திருப்பி இருக்கிறார். ஓபிஎஸ் அங்க பிரதட்சணமெல்லாம் பண்ணார், பல பக்கம் அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டே போனார் டெல்லிக்கு. அப்போவும் சந்திக்க முடியல, அனுமதி தரல. இவங்களுக்கு மேலிடத்து செல்வாக்கு, அதாவது சொல்கிறாங்க இல்லைங்களா, டெல்லின்னு, அந்த டெல்லியிலேருந்து இவங்களுக்கு யாருக்குமே எந்த செல்வாக்குமே இல்லை. அதாவது எடப்பாடியாருக்கு மட்டும்தான் அமித்ஷா பார்க்குறக்கு அனுமதி கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடியாருக்கு மட்டும்தான் அந்த ஆதரவு இருக்குதுன்னு அர்த்தம். பிஜேபி ஆதரவு எடப்பாடியாருக்கு தான் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 4 பேர்த்துக்கு இல்லை. இன்னும் எத்தனை பேர் வேணாலும் சேரலாம். ஆரம்பத்திலே 18 எம்எல்ஏ கூட்டிகிட்டு பன்னீர்செல்வம் வெளியே வந்தார் இல்லைங்களா? அப்போ மட்டும் என்னாச்சு? பிஜேபி சரி கட்டி அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி பண்ணிட்டாங்க. இப்போ வெளியே போன எம்எல்ஏலாம் ஒரு 2-3 பேர் ஓபிஎஸ் கூட இருப்பாங்க, மீதியெல்லாம் திருப்பி இங்கே ஏபிஎஸ் கூட அட்டாச் ஆகிட்டாங்க. அதெல்லாம் சும்மா இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரத்திலேருந்து பழகிவங்க வெளியே வரமாட்டாங்க. நான் யாரும் போன வீடியோலே சொல்லியிருப்பேன், பதவி வெறிங்கிறது யாரையுமே விடாது. அது பதவி வெறி ஒரு கொலை கூட செய்யும். இது திமுகவில் பல கொலைகள் நடந்திருக்குது. ஆலடியார் நான் கொலை பண்ணிருக்காரு, சன் டிவியில் எரிக்கிறப்போ ஒரு 3 பேர் செத்துருக்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு? அரசியல் கொலை தான். பொட்டு சுரேஷ் கொலை செய்யப்பட்டார், அதுவும் அரசியல் தான். அந்த பதவிக்காக நடக்கிற கொடூரம் ஏகப்பட்டது நடந்திருக்குது. அது திமுகவே ஒரு உதாரணம், அதை மறந்துடக்கூடாது யாருமே. இப்போ மேட்டருக்கு வருவோம். இவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க, பேசுகிறாங்க, கூடி பேசுகிறாங்க. ஒரு நாளைக்கு சென்னையில் பேசலாம், ஒரு நாளைக்கு ஆப்பிரிக்காவில் பேசலாம், ஒரு நாளைக்கு ஹாங்காங்கில் கூட பேசுவாங்க. கையில் காசு இருக்கிறனால அங்கே போய் ஃப்ளைட் ஏறி போய் பேசிட்டு வருவாங்க. என்ன பிரயோஜனம்? ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். இது வரைக்கும் எவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறோமோ அதெல்லாம் ஒன்று சேர்த்து பிஸ்னஸ் பண்ணலாம். என்னது லண்டன் இருக்குது, உங்களோட ஹாங்காங்கில் இருக்குது, அதுக்கு இதுக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்படித்தான் அவங்க பேச முடியுமோ தவிர இவங்கனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவங்க எதை நம்பி பண்ணுவாங்க? ஆடிட்டர் குருமூர்த்தி நம்பி தான் எல்லா அப்பனும் வந்தாங்க, எல்லாமே போச்சு. இது ஐபிஎஸ் அண்ணாமலை அமித்ஷா சொல்லி வந்தார், பதவி ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்தார். பிஜேபியில் நின்னார். பிஜேபியில் இருக்கங்காட்டி தான், பிஜேபி மத்திய அரசில் ஆட்சியில் இருக்கங்காட்டி தான் அவருக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இதே பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இல்லாமல் காங்கிரஸ் இருந்திருந்தால் அண்ணாமலைக்கு வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை வந்தே இருக்க மாட்டாருங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. நான் அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இது. பிஜேபியிலிருந்தே இப்போ ஓரம் கட்டினதுக்கப்புறம் அண்ணாமலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அண்ணாமலை போய் என்ன பண்ண போகிறாரு? இப்போ எல்லாம் சேர்ந்து என்ன நினைக்கிறாங்க? நான் இவங்களெல்லாம் ஏடிஎம்கேல சேர்த்திக்கோன்னு சொல்கிறாங்களா? கிடையவே கிடையாது. டிடிவி என்ன சொல்கிறாரு? எடப்பாடியாரை முதலமைச்சராக நான் ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு. நீ ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்காட்டி என்ன? நீ யார்? நீ வேறொரு கட்சியினுடைய தலைவர். ஏடிஎம்கேல யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது அந்த கட்சி, அந்தந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அந்த செயற்குழு உறுப்பினர்கள் முடிவு பண்ணுவாங்க. உங்களோட கட்சியில் நீ இருக்கிறையா இல்லையாங்கிறது பாரு. உன்னைய கூட்டணியில் சேர்த்துறாங்களா சேர்த்துலையாங்கிறத யோசி. அதை விட்டுட்டு நான் ஏடிஎம்கேல தலைவராக நீ இருக்கக்கூடாது, உன்னை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பைத்தியகாரணத்தனமாக இல்லை? உங்களை சேர்த்துறேன்னு சொல்லி தான் அண்ணாமலையே அங்கே வந்தார். உங்களை சேர்த்தவும் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலை அங்கே வரக்குன்னா வேறு காரணங்கள் சொல்லப்படுது. நீங்கள் எல்லோரும் கழட்டி விடப்பட்டு வாய்தா போன கேஸு. நீங்கள் எப்படியாவது உள்ளே ஏடிஎம்கே ஆட்டையை போடணும்னு நினைக்கிறீங்க, அது நடக்காது. அது லைட்டாக அப்படி தெரிஞ்சோன்னே அப்படியே விஜய் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஓபிஎஸ் மானங்கட்டு போய் ஸ்டாலினையே போய் சந்திச்சுட்டு வந்துருக்காரு. ஒரு தடவைக்கு 3 தடவை சந்திச்சிருக்கிறாரு. இப்போ தான் திருப்பி இங்கே ஓந்துருக்கிறாரு. அப்போ பதவிக்காக எங்கே வேணாலும் போயிட வேண்டியது, சோறு கிடைச்சா போயிட வேண்டியது, அவ்வளோதான். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சோறு கிடைச்சா போயிட வேண்டியது எல்லா பக்கமும். அந்த நிலைமையில் இருக்கிறீங்க. உங்களை யார் வான்னு சொன்னால் யாருமே கேட்க கிடையாது. நீங்களாக தான் சொல்லிட்டு தெரியுறீங்க. எடப்பாடியாரெலாம் உறவேத்தில் தெளிவாக சொல்லிட்டார். அவங்கள விளக்குனது தான்.
இனிமேலாம் சேர்த்திக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அதுக்கு ஏதாவது அமித்ஷா வந்து இல்லை சேர்த்தி ஆகும்னு அறிக்கை கொடுத்துருக்கிறாரா, இல்லை எடப்பாடியாரை நான் வந்து மாற்றிட்டு உங்களில் ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொன்னாரா, முதல்ல உங்களை சந்திச்சாரா? நாய்க்கு கூட அவர் வீட்டுக்குள்ளே அனுமதி உண்டு, உங்களே அதுவும் செய்யலை, உள்ளேயே விடல. அப்போ நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருப்பீங்க நீங்களே பார்த்துக்குங்க. சும்மா தேவையில்லாமல் குரல் கொடுக்கறது, மக்களை குழப்பறது, இதெல்லாம் வெட்டி வர்ற தேர்தலில் ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் இந்த மூணும் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் போட்டி களத்தில் இருக்கும். விஜயெல்லாம் அணில் குஞ்சு மாதிரி அப்படி லெஃப்ட் ஹேண்ட்லேயே ரைட் தட்டிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, நீ போய் அந்த பக்கம் அப்படின்னு. அவங்க நல்லா அரசியல் பண்ண முடியாது. மீண்டும் சொல்கிறேன், வர்ற தேர்தல் களத்தில் எடப்பாடியார், ஸ்டாலின், சீமான் இவங்க 3 பேர்த்துக்கும் தான் போட்டியாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியை சந்திக்கலாம்.